நிறைய பீப்புள் இந்த சோஷியல் மீடியா பார்த்து இந்த போஸ்டர்னால் இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் பெயின் வந்துடும், இப்படி உட்காரக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி குமியக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பிலீஃபோடு வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு பக்கம். ஏன் நேற்று கூட ஒரு ட்ரைனர் வந்து நான் பக்கத்தில் நின்றுருந்தேன். ஒரு ட்ரைனர் அவங்க கிளைண்ட்ட சொல்லிட்டு இருக்காரு, இப்படி நேராக உட்காந்து எப்போவுமே ஒர்க் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிக்கோங்க, கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், பண்ண பழகிக்கும். இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது சின்ன வயசில் நம்ம அம்மாலாம் நிறையா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன்டா குமிஞ்சு நின்றுருக்க, நிமிர்ந்து நில்றா, கூண் விழுந்த மாதிரி உட்காந்துருக்கான் பாரு, கரெக்டாக எஞ்சி உட்காரு, நல்லா ஸ்ட்ரிக்டாரு நேராரு அப்படின்னு நம்ம அம்மா பார்த்தாலும் ஃபோன் வந்துட்டே இருக்காத சாரு, கூண் விழுந்து போயிடும், நிமிர்ந்து உட்கார சாரு, அதுலேருந்தே ஒரு ஹேபிச்சுவலாக ஒரு பழக்க வழக்கமாக ஒரு சம்பிரதாயமாகவே அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே போஸ்டர்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இல்லை இந்த போஸ்டர்லாம் தப்பாக இருக்கனால தான் பெயின் வருதா? ஒரு 5 பேர் நிற்கிறாங்க, அவங்கள நான் அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னா 5 பேருமே ஒரே மாதிரியாக நிற்கிறாங்க, இல்லை ஒரே மாதிரி தான் நிற்கணுமா? இந்த நேராக தான் உட்காந்து இப்படி கரெக்டாக உட்காந்து தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் ஆக்சுவலாக அப்படி உட்காந்து ஒர்க் பண்ணும்போது தானே ரொம்ப டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவே இல்லாத மாதிரி ஃபீல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? நான் பிறந்ததுலேருந்து என் கால் கொஞ்சம் ஃப்ளாட் ஃபீட்டாக தான் இருக்குது. இத்தனை வருஷமும் எனக்கு பெயின் வரல, பட் ஆனால் இப்போ பெயின் வந்ததுக்கு என் ஃப்ளாட் ஃபீட்டு தான் காரணங்கிறாங்களே. இது உண்மையா பொய்யா? இதை நான் எப்படி எடுத்துக்கிறது? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. வாங்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்றதுக்கு வந்து நான் ஒரு 2 ரீசன் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மூடு வந்து நம்ம போஸ்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போஸ்டர் பார்க்கவே நல்லா பிரைட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப சோகமாக இருந்தோம், டல்லாக இருந்தோம் அப்படின்னா நம்ம போஸ்டர் நல்லாவாக இருக்கும். ஸோ இது ஒரு ஃபேக்டர்னாலும் நம்ம போஸ்டர் நம்ம கான்ஃபிடென்ட்டாக நிறைய டைம் பிரதிபலிக்குது. ஒரு கான்ஃபிடென்ட்டாக நல்ல ஆட்டிடியூட் பாசிட்டிவாக இருந்தோம்னா நல்லா பார்க்கவே அப்ரைட்டாக இருப்போம். ஒரு டல்லாக ஒரு சோகமாக இருந்தோம் அப்படின்னா டக்குன்னு கூண் விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ அது ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுது நம்ம மத்தியில். ஸோ இங்கே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபிட்னஸும் ஒரு ஃபேக்டர். இங்கே ஃபிட்னஸ்ன்னு சொல்லும் பொழுது இன்னொரு செகண்ட் விஷயத்தை நம்ம ஆட் பண்ணலாம். இந்த மிலிட்ரிக்காரங்களாம் எப்படி இருப்பாங்க? டாலாக இருப்பாங்க, ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, பாடி நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க, சிமெண்ட்ரிக்கலாக இருப்பாங்க. அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைட்லாம் ஒரே மாதிரி பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கூட நமக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்குன்னா, ஓ இப்படி தான் இருக்கணும், இந்த பாடி தான் கரெக்டு. ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் வரும், பெயின் வரும், அது வந்து தப்பு, நமக்கு நல்லதில்லை. அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவங்க அப்படி சிமெண்ட்ரிக்கலாக நல்லா ஸ்ட்ரைட்டாக அப்படி ஆனதே வந்து மிலிட்ரி கேம்ப்குள்ளே போய் அவங்கெல்லாம் பண்ண ட்ரைனிங், ஃபிட்னஸ், அதுக்காக அவங்க போடுற எஃபர்ட்டு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால தான் அப்படின்ட்டு நம்ம மறந்துடுறோம். இப்போ நீங்கள் ஒரு டவுட் கேட்கலாம், அதெல்லாம் இல்லையே, மிலிட்ரிலையும் அந்த ஃப்ளாட் ஃபீட் இருந்தால், அந்த நீ உள்ளே கொஞ்சம் வந்திருந்தா, போஸ்டர்லாம் தப்பாக இருந்தால் வேலைக்கு எடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ஏர்லியராக எவிடன்ஸு, ரிசர்ச் அதெல்லாம் டெவலப்பே ஆகிறதுக்கு முன்னாடி க்ரியேட் பண்ணப்பட்ட ரூல்ஸஸ் இப்போ நிறையா மாறிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் போஸ்டரல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமாக மார்ச்சிங் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும், லோடு எடுத்து கேரி பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போஸ்டரல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போ எக்ஸ்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மிலிட்ரியில் எக்ஸசிவ் போஸ்டரல் அப்நார்மாலிட்டி எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுமே நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் பார்க்குறேன். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அலைன்மெண்ட் எல்லாம் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டிலாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஸ்பெக்டிவ் டெவலப் பண்ணிக்கணும். அப்படிலாம் கிடையாது. இப்படி யோசிச்சு பாருங்களேன், பேரா ஒலிம்பிக்ஸ் எடுத்துக்கோங்க. எத்தனை அத்லீட், எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸு, டிஃபார்மிட்டிஸு, அதோடு சேர்ந்து எத்தனை மெடல்ஸ் வின் பண்ணுறாங்க, எவ்வளோ கம்பீட் பண்ணுறாங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். ஐ நோ நீ இந்த டிஃபார்மிட்டிஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், அக்ரி பண்ணிக்கிறேன். பட் அது ஒரு லிமிட்டிங் ஃபேக்டராக வைக்கிறது தான் இங்கே ஒரு நெகட்டிவ் பிலீவ்ஸே கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு அடித்தளமாக அமையுது இல்லையா? பட் அதுக்குன்னு உங்களுக்கு டிஃபார்மிட்டி, ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு டிசபிலிட்டி பாடியில் இருக்குது அப்படிங்கிறனால இட் டசன்ட் மீன் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதும் இல்லை. இப்படி தான் வந்து நம்ம மூடு, இந்த மிலிட்ரி, இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வச்சு நம்ம சின்னதுலேருந்து நமக்கு ஒரு பிலீவ் சிஸ்டம் நெகட்டிவாக டெவலப் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. இன்னொரு ஃபன்னியான ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா, இந்த வெள்ளையா இருக்கவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிமான்ல, அந்த மாதிரி தான். புதுசாக காரு பைக்கெலாம் வாங்கினா ஏன் டயர் கடையில் எலுமிச்சம்பழம் வைக்கணும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்கு அது இல்லை. ஏன்னா நம்ம அம்மா சொன்னாங்க, நம்ம அம்மாவுக்கு அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு. ஏன் 6 மணிக்கு மேலே நகை வெட்டக்கூடாதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதே கதை தான். ஸோ ஆக்சுவல் ரீசன் இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் பெருசாக வெளிச்சம் இருக்காது, லைட் இருக்காது, 6 மணிக்கு மேலே இருட்டாயிரும். ப்ளஸ் அப்போ நகத்தை வெட்ட போனால் கைக்கு ஏதோ கட் பண்ணி ரத்தம் வந்துடும் இருக்கா அப்படி சொன்னாங்க. முதல்ல நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பைக்கு, கார் எல்லாம் கிடையாது இல்லை. ஸோ அப்போ வந்து குதிரை, மாடு இதெல்லாம் இருக்கும் பொழுது அங்கே வந்து எலுமிச்சம்பழம் அது கால் கடியில் வச்சுட்டு அது வாக் பண்ணால் அது கொஞ்சம் சேஃபாக இருக்குங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. இங்கே நம்ம அதை அப்படியே அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து பைக் டயர் கடையில், கார் டயர் கடையில் வைக்கிறோம். இது யாரோட அறியாமல், ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்காம அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறது. அப்படி தான் போஸ்டரும் ஏன் எதுக்கு அப்படின்னே கேள்வி கேட்காம இப்படி தான் நிற்கணுமா, சரி நிற்கிறேன்,
நிற்க கஷ்டமாக இருக்குடா, பரவாயில்ல நிற்கிறாதான் இப்படி நிற்க சொல்லிட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாலேஜபுளாக டீட்டெயிலாக உங்களுக்கு இருக்கிற மித்ஸு நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி உங்களை பெயின் ஃப்ரீயாக ஹெல்த்தியான லைஃப்குள்ளே கூட்டிகிட்டு போகிற என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை டிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும் நான் அப்கமிங் வீடியோஸை அடுத்து போடுறதுக்கு. பெயின் வர்சஸ் போஸ்டர். இந்த போஸ்டர் தப்பாக இருக்கனால தான் நமக்கு பெயின் வருதா? கிட்டத்தட்ட எத்தனை ரிசர்ச் பேப்பர் எவிடன்ஸ் உங்களுக்கு வேணுமோ என்னால் அத்தனை காட்ட முடியும், நீங்கள் என்ன முடியாத அளவுக்கு. அந்த ஆன்டீரியர் பெல்விக் டில்ட்னு ஒன்று இருக்கும், இதனால தான் பேக் பெயின் வருதுன்னு நிறைய பிலீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்ததில் பேக் பெயினே இல்லாதவங்களை கூப்பிட்டு மெஷர் பண்ணதில் 75% 85% பாப்புலேஷன் வந்து ஆன்டீரியர் பெல்விக்கோட தான் இருக்காங்க. அவங்க யாருக்குமே வலி இல்லை. நாளைக்கு வலி வந்துருச்சுன்னா எப்படி இது காரணமாக மாறும்? இன்னும் நிறைய எவிடன்ஸ் இருக்குது. இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம், இந்த ஃபார்வர்ட் போஸ்டர்லாம் ஒன்று கிடையாது, அதுக்கும் நெக் பெயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ப்ராக்டிக்கலாகவே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த உலகத்தில் ஆல்மோஸ்ட் 8 பில்லியன் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். எல்லாருமே இப்படி தான் ஃபோன் பண்ணுறோம், இப்படி தான் ஒர்க் பண்ணுறோம், எல்லோரும் இப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், இப்படியே எல்லாம் பண்ணுறோம், இப்படியே ரோபோ மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. அப்போது எல்லாருக்குமே பெயின் வரணும்ல? அப்போது ஆல்மோஸ்ட் 100% பாப்புலேஷனுக்கும் பெயின் வரல, ஏங்க எல்லாருக்கும் வரல? அப்புறம் எப்படிங்க பெயின் வந்துருச்சுன்னா அது இந்த போஸ்டர்னாலன்றோம். இதே மாதிரி தான் நீ வேல்கஸ்னால பெயின் இல்லை, ஃப்ளாட் ஃபீட்னால பெயின் இல்லைன்ட்டு ஊர்பட்ட எவிடன்ஸ் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சூப்பராக ஒரு ரிசர்ச் எவிடன்ஸில் சொல்கிறாங்க ஐடியல் போஸ்டர்னே ஒன்று கிடையாது. இப்போ இப்படி நேராக உட்கார சொல்கிறாங்கல்ல, சிட் ஸ்ட்ரைட் அப்படின்றது தான் இருக்கிறதுலே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான பொசிஷன் அப்படின்னே சொல்லிட்டாங்க. நீங்களே கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நேராக உட்காரும்போது தான் உங்களுக்கு ஆக்சுவலாகவே பெயின் வந்துருக்கும். அதெல்லாம் விடுங்க, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசுவோம். உங்களை நேராக உட்காருங்க வலிக்காது அப்படின்னு சொல்கிற யாராவது நேராக உட்காந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ இங்கே இதுதான் கரெக்ட் போஸ்டர்ன்ற அடிப்படையே தப்பாக இருக்குது. போஸ்டர் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? இதில் நிறையா இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் வேறு, பிஃபோரில் இப்படி இருந்திருப்பாங்களா, ஆஃப்டரில் இப்படி இருந்திருப்பாங்களா. ஏங்க சும்மா வாயில் கரெக்ட் பண்ணால் ஒரு நிமிஷத்தில் கரெக்ட் பண்ணிடலாம். இப்படி நில்லு, இப்படி சொல்கிற, இப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு. போஸ்டர் இஸ் நாட் அ ஸ்டாட்டிக் பிக்சர். அந்த டைமில், அந்த பொசிஷனில், அந்த சுச்சுவேஷனில் உங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், உங்களை ஒரு வீடியோ எடுக்கிறேன், உங்களை ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னா அது போஸ்டர் கிடையாது, இட்ஸ் டைனமிக். நீ ஒரே மாதிரி நிற்கவே மாட்டேன், ஒரே மாதிரி உட்காரவே மாட்டேன், நான் மாறிட்டே இருப்பேன். இப்போ இங்கே ஒரு முக்கியமான கொஸ்டின் கேன்சல் பண்ணலாம். நீ இவ்வளோ சொல்கிற இல்லை, இப்போ ரைட் போஸ்டர்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ ஒரு பொசிஷனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அதுதான் அப்போதைக்கு உங்களுக்கு ரைட் பொசிஷன். உங்கள் பாடியே அதை ஃபீல் பண்ணணும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக. அப்போ நீங்களே கொஞ்சம் மாறி உட்காந்து இந்த வீடியோ பார்ப்பீங்க, அப்போ அது உங்களுக்கு ரைட் போஸ்டர். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்போது பாடி இன்னும் கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு போகும், அது அப்போ ரைட் போஸ்டராக மாறும். ஸோ தெர் இஸ் நத்திங் கால் ரைட் போஸ்டர். ஸோ இங்கே நம்ம பாடிக்கே தெரியும் எது ரைட்டு அப்படின்ட்டு. ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஸ்லைட்டாக ஃபீல் ஆகுதுன்னா நம்ம பாடியை அதை சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ நம்ம ஃபைனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த வீடியோ கொண்டோம். சரி, போஸ்டர்னால பெயின் வராதுன்னு சொல்கிறீங்க, அப்போ என் பெயினுக்கு என்ன காரணம்? எல்லாரும் என் பெயினுக்கு காரணம் இப்படி என் கால் ஃப்ளாட் ஃபீட் இருக்கிறது தான், ஆன்டீரியர் பெல்விக் இருக்கிறது தான், ரவுண்டட் ஷோல்டர் இருக்கிறது தான், ஸ்கேப்புலா தப்பாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்கள் லைஃப்லேயே நீங்கள் ஒரு 3-4 டேஸ் கண்டினியூஸாக சரியாக தூங்காமல் ஒரு 6-8 மணி நேரம் நின்று வேலை பார்த்துருக்கவே மாட்டீங்க. பட் உங்கள் பையன் கல்யாணத்துக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ 6-7 மணி நேரம் நின்றுட்டு எல்லாத்தையும் வரவேற்று எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் அடுத்து என்ன பண்ணியிருப்பீங்க, சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க அந்த ஒரு 3-4 நாள். இதனால ஸ்லைட்டாக பேக் பெயின் வந்துடும். நாளைக்கு ஒரு இடத்துல போய் பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு போஸ்டர் தப்பாக இருக்குது, அதனால தான் பெயின் வருது, இந்த மசில் டைட்டாக இருக்குது அதனால தான் பெயின் வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நீங்களே சொல்லுங்கள், இதே பாடியோட இதே போஸ்டரோட தான் இத்தனை நாளாக இருந்தீங்க. இப்போது அந்த 6-7 மணி நேரம் அட்டசிஸ்ட் நிற்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை, தூங்காமல் ஒர்க் பண்ணீங்க, ஓவர்லோட் பண்ணிட்டீங்க பாடியை, இதனால பெயின் வந்துச்சா இல்லை அந்த போஸ்டர்னால பெயின் வந்துச்சா? அந்த போஸ்டர்னால தான் பெயின் வந்துருக்கணும், எப்பயும் வந்துருக்கணும்ல. எப்படி சடனாக ஒரு போஸ்டர் மாறிச்சு? எக்ஸசிவ் லோட் இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், அதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லை, அதனால தான் பெயின் வந்துச்சு. இன்னொரு சினாரியோ சொல்லணும் அப்படின்னா, சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்கன்னு பேட்மிண்டன் விளாட போயிட்டீங்க, ரொம்ப நாள் ஆச்சு விளையாடவே இல்லை, பேட்மிண்டன் விளையாடுறீங்க, டக்குன்னு ஒரு 4 மேட்ச் கண்டினியூஸாக விளையாடிட்டீங்க, 4 நாள் கண்டினியூஸாக விளையாடிட்டீங்க. ஷோல்டர் பெயின் வந்துருச்சு, ஒருத்தர் பார்க்க போகிறீங்க, அவர் சொல்கிறாரு உங்களுக்கு ரவுண்டட் ஷோல்டர் இருக்குது, இந்த மசில் டைட்டாக இருக்குது, ஸ்கேப்புலா தப்பாக இருக்குது, அதனால தான் பெயின் வருதுன்னு சொல்கிறாரு. சடனாக போய் கண்டினியூஸாக 4 மேட்ச்சு 4 நாள் கண்டினியூஸாக விளையாண்டனால அதை தாங்கிக்கிற கெப்பாசிட்டி இல்லாதனால, ரெக்கவரி பெருசாக இல்லாதனால, நியூவாக டக்குன்னு எக்ஸ்போஷர் கொடுத்தனால உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்துச்சா? உங்கள் ஷோல்டர் வீக்காக இருக்குது அதனால் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வந்துச்சா? இல்லை இந்த போஸ்டரல் டிஃபார்மிட்டினால ஷோல்டர் பெயின் வந்துச்சா? சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி தான் நிறைய நேரங்களில் நம்ம வீக்னஸையும் நம்ம கெப்பாசிட்டி இன்டாலரன்ஸையும் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பெயின் இதனால தான் வந்துச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. நாளைக்கு யாராவது உங்களுக்கு இந்த போஸ்டர் பிரச்சனைனால பெயின் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் நம்பாதீங்க. போஸ்டர் கேன் காஸ் பெயின். சரி, அப்போ போஸ்டர்னால எனக்கு பெயின் வரலாம்னா எப்போ வரலாம், எப்படி வரலாம் அப்படின்னா 2 ரீசன் சொல்கிறேன். எக்ஸசிவ் டிஃபார்மிட்டி
டிஃபார்மிட்டி, அதாவது ஆர்த்ரைட்டிஸ் சர்ஜரி பண்ணியே ஆகணும், பயங்கர எக்ஸசிவ் டிஃபார்மிட்டி இருக்குது. ஒரே ஒரு சைடு மட்டும், அதாவது 2 காலில் ஃப்ளாட் ஃபிட்டில் ஒரே ஒரு சைடில் ஃப்ளாட் ஃபிட் எக்ஸசிவாக இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் எக்ஸசிவாக, அதாவது அப்நார்மல், ரொம்ப அப்நார்மலாக இருந்துச்சுன்னா அதனால் உங்களுக்கு ஒரு சில டிஸ்கம்ஃபர்ட் வரலாம். இப்போ கூட நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டியை டாலரேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுவும் பெயின் தராது. ரொம்ப சிம்பிள். ஆல்வேஸ் ட்ரை டு பில்ட் யுவர் கெப்பாசிட்டி, டாலரன்ஸு, அதரன்ஸு, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லோட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு வர பெயினுக்கெல்லாம் போஸ்டர் தான் காரணம்னு மைண்டை நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் அந்த பெயின் சரியாயிரும். மைண்டில் நெகட்டிவாக ஒன்று மைண்டில் ஏறிடுச்சுல, இந்த மசில் டைட்டாக இருக்குது, இந்த போஸ்டர் தப்பாக இருக்குட்டு, அது சரியாகாது. ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.